Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன மாதிரியான டீல்ஸ் இருக்குது, லீக்ஸ் இருக்குது, இது எல்லாமே தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னென்ன வச்சா நிறைய இருக்கு. அமேசான் மெகா எலக்ட்ரானிக்ஸ் டேஸ் இவங்க நிறுத்த மாட்டாங்கல்ல, மாதம் மாதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க டீல்ஸு. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல அப்படின்னு சொல்லி 8th to 13th ஏப்ரல் லேப்டாப், ஸ்மார்ட் வாட்சஸ், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டீல்ஸ் இருக்குது. வச்சு இதை தானே வச்சு நம்ம வாரம் வாரம் ஏதாவது படிக்கிறோம். வாரம் ஏதாவது டீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, ஓகே. இந்த வாரம் என்ன டீல்ஸ்னா லேப்டாப் டீல்ஸ். ஏசர் ஆஸ்பயர் லேப்டாப் இருக்குது, டெல் இருக்குது, ஏர் ஃபால்கன், எம்எஸ்ஐ. வச்சு இது 1500 லெனோவோ ஐடியா ஸ்லிம்மு. அது 1500 கிடையாது, வேற எதுவும் மட்டும் தான் 1500. வேற எதுவா டீல்ஸ் ஆன் ஹெட்ஃபோன்ஸ், அது இது 1500 இல்லை. இது வந்து மாஸ்டர்ல, இது வந்து மாஸ்டர் கிடையாது. ஹெச்பி விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் 4060 கிராஃபிக் கார்டோட 91. ஆமா, எனக்கு இது எப்படி இவ்வளோ கம்மியாக வைக்கிறேன்? 4060யோட கம்மியாக வைக்கிறாங்க. ஒருவேளை 13th ஜென் இன்டெல் கோர் i7 நிலையா தெரில. நான் பார்த்தேன் 2-3 லேப்டாப் இருக்கு. எம்எஸ்ஐ ஓமன்ல ஒன்று பார்த்தேன் வச்சு. இது வந்து அஃபிஷியல்லாம் கிடையாது, இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வைப்பாங்க தெரியுமா, சீல் கட் யூனிட்ஸு. அதில் ஓமன் ஒன்று பார்த்தேன். அது வந்து இதே 4060 4070 கார்டு, ஆர்ஜிபி லைட்டிங்கு, ஒயிட் கலரில் இருந்தது, நல்ல தின்னா கேமிங் லேப்டாப்பு. அது வந்து 90K. அதுவும் செம்மையாக இருக்குமோ. இப்போ அல்ட்ரா 7 ஆனால் இது கிடையாது ப்ராசரில். அதான் LOQ கேமிங், அது யாரும் சொல்லியிருந்தாரு. அந்த இதுதான் 3050. இது வந்து 70,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ்லாம் JBL இருக்குது, ஸ்கல் கேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் நாய்ஸ் மாஸ்டர். இது வரைக்கும் 8000 ரூபா தான். இதில் என்ன ஆஃபரு? லான்ச் ஆனதே 8000 ரூபாய்க்கு தான். அப்போ இப்படி தான். மார்ஷல் மேஜர் V 15,000. மார்ஷல் ஆனால் அதான் பிராண்டு. சரி, இது என்ன எப்போ தான் இது ப்ரைஸ் குறையும் மொத்தம் அந்த நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸ்? தெரில, கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதே 8000 ரூபாயே இருக்குது. யாராவது யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோஸ்? எப்படி இருக்கு? இல்லை, நமக்கு வந்து க்யூரியஸாக தான் இருக்குது. போஸ் வேறு, போஸ் ஷைமி பேட் 6 24,000. இதுக்கு முன்னாடி 24,000 தான் இருந்துச்சு ஷைமி பேட் 6. ஆமாம். ரெட்மி பேட் ப்ரோ அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனர் பேட் 9 20,000 ரூபாய்க்கு அப்பப்போ வந்து 20,000 ரூபாய்க்கு வரும். இப்போ வந்து 21,000 ரூபா அப்படின்னு போட்டுருக்கு. ஷைமி பேட் 7 அதே தான் 28,000 ரூபா. அதே ப்ரைஸை வச்சுக்கிட்டு ஆஃபர்னு போடுறானுங்க. என்ன பண்ணுறது? ஆஃபர்னு டேக் பார்த்ததும் நிறைய பேர் நம்புவாங்கல்ல, அதுக்கு தான். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதுன்னு அமேஸ்விட் ஆக்டிவ் வந்து 7,500 AMOLED-ஓட. இப்போ தான் அந்த பிப் 6 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. இதில் 7,500 கொடுத்து அமேஸ்விட் ஆக்டிவ் கரெக்டு. அடுத்த அமேஸ்விட் GTR 15,000. GTRலாம் வாங்குறாங்களா? GTR 4 15,000. இதுக்கு முன்னாடியே வந்து பழைய GTR வந்து கம்மி காசுக்கு தான் விற்றுச்சு. ஆமாம். இப்போ யார் 15,000 கொடுத்தெல்லாம் வந்து GTR வாங்க? இதில் GTR 2 நியூ வெர்ஷன், GTR 4 நியூ வெர்ஷன் இப்படின்னு வர போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே தான் இருக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, தெரில. ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரியான டிஃப்ரென்ஸோட உள்ளக்கூடிய ஒரு வாட்ச் அப்படின்னா அது அமேஸ்விட் கிட்ட இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஐட்ரேஷனாக தான் இருக்கும் போல். கேமராலையும் டீல் இருக்கா? அது டிஜிடெக் கேமரா, அப்புறம் 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் இன்ஸ்டா 360, GoPro Hero 12, அப்புறம் DJI Osmo 6, Panasonic Lumix G7, சோனி ஆல்ஃபா அதெல்லாம் 1 லட்சம். சோனி ஆல்ஃபாலாம் விக்கிக்கு சிப்ஸ் மாதிரிடா 2 லட்சம். HSBC ஃபெடரல் பேங்க்கு வழக்கம் போல் அதே இதுதான். JNK கிரெடிட் கார்டு, HDFCயும் இருக்குது அப்படின்னு போட்டு. சோனி ஆல்ஃபா அதெல்லாம் டீல் போட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் விக்கிக்கு இதெல்லாம் சிப்ஸுரா அப்படின்னு. ஏண்டா நீ தானடா ஆல்ஃபாவை கிவ் அவே பண்ண, அதனால தான் கேட்டேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னன்னா, பிரேம்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ கீக்ஸ், I was using Jio Air Fiber, but it has not been consistent. It stops working in the evening. Whenever I raise a complaint, they just close it without resolving the issue. இப்படி தான் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஜியோ ஃபைபர் இருக்காடா?
ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நீங்க கன்சிஸ்டண்டா எதிர்பார்க்கவே முடியாது. கரெக்ட். லொகேஷன் மொபைல் நெட்வொர்க் மாதிரி தான் அது. லொகேஷனை பொறுத்து இருக்கு. உங்க லொகேஷன்ல 5G நல்லா இருந்ததுன்னா இதுவும் நல்லா இருக்கும். இங்க லொகேஷன்லயே 5G சரியில்லை அப்படின்னா இதுவும் இப்படிதான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் படிக்கிறேன், நீ நிறைய ஆடி போயிருவே பாத்துக்க. Sometimes a technician would come, run a speed test, change the LAN connectors, take ₹200 and leave. But the problem remains the same. And other fiber connection not available in location. So I cancelled it and started using a mobile hotspot instead. It was fine until now. But since summer has started, the temperature is very high. அதான் phone இப்போ ரொம்ப சூடாகுது போல. V40 யூஸ் பண்றறா. I am very much worried. I am not sure what to do, but I buy a budget phone just for hotspot use, and should I get something like mobile cooler? If so, please suggest. வருண் இப்போதான் உட்காந்து மெனக்கட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. குட்டியாக போர்ட்டபிள் ரவுட்டர்ஸ்லாம் வந்து இப்போ எப்படி சிம் கார்டு ஆப்ஷனோட இருக்குன்னு, அதை ஏதாவது வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஆனால் அதெல்லாம் அஃபிஷியலாக இந்தியாவில் கிடைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. இந்தியாவில் வந்து ZTEயில் F50 ஒரு மாடல் வச்சா, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, SP சென்னை அடையாறில். அவர் வந்து நம்ம வருணுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காப்புல, திடீர்னு கனெக்ட் ஆக முடியாது, திடீர்னு சாப்பா மாறுதுன்னு. இந்த ஜியோவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உண்மையாகவே. ஏன்னா ட்ரூ 5Gன்றதுனால, அது அன்லிமிட்டட் 5G தரனால சில விஷயங்களை அவங்க செக் பண்ணுறாங்க. அப்பப்போ வேறு யாராவது கஸ்டமர் அவுட்ரு இந்த மாதிரி ஏதாவது டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சில சமயங்களில் பிளாக் பண்ணுறாங்களாம். ஸோ அது ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி இஷ்யூ ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த நண்பரே என்ன சொன்னாங்கன்னா, இந்த டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒர்க் ஆகுது ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, திடீர்னு பார்த்தா ஒர்க் ஆகுது, திடீர்னு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது ஜியோ கனெக்ஷனு அப்படின்றாங்க, சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் வச்சா இருக்குது. அப்போ என்ன கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் யோசிக்கிறதா இருந்தால் ஃபோன் பெட்டராக இருக்குமோ, ஃபோனில் போட்டு ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுறது. எஸ். ஸோ அதாங்க, வேறு வழி இல்லை. கூலர்னால் என்ன ப்ரோ பண்ணுறது? கூலர்லாம் அந்த அளவுக்குலாம் கம்மியாகாதுங்க, சும்மா சொல்லுவாங்க. என்ன இது பண்ணலாமா, நம்ம கைக்கெல்லாம் ஒத்தனம் கொடுக்க ஹாட் பேக் மாதிரி ஒன்று வாங்குவோம்ல, அந்த மாதிரி இவருக்கு வந்து ஐஸ் பேக் ஒன்று வாங்க சொல்லிடலாமா? அது மேலே வேணா அதுவும் என்னன்னா, அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கூல் பண்ணி திருப்பி இது பண்ணணும், அது திருப்பி கொஞ்ச நேரத்தில் திருப்பி இது வேணும், திருப்பி தூக்கி வச்சுட்டு எத்தனை வாட்டி பண்ணுறது? வேறு வழி தெரியல. ஸோ வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஏதாவது தனியாக ஏதாவது கிடச்சதுன்னா வந்து ஹாட்ஸ்பாட் மாதிரி ஏதாவது 5G ஹாட்ஸ்பாட் ஏதாவது கிடச்சதுன்னா கரெக்ட் தான். அண்ணனு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வருண் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம், நீங்கள் வாங்குனீங்களா எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நண்பர் வேறு ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காரு, வருண் கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டிமாண்டே அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து என்னென்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால அதை அஃபிஷியலாக வந்து செல் பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். அதனால் பிரச்சனையாச்சுன்னா பொறுப்பு யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறான் வாட்ஸ்அப். எனக்கு நான் நார்மல் ஜியோ ஃபைபரே டிஎன்எஸ் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. நானும் என்னெல்லாமோ டிஎன்எஸ் மாற்றி பார்த்துட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க, இதே மாதிரி ஏதாவது வாங்கணும்னா அதுவும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுன்னா. மொபைலெல்லாம் நல்லா இருக்கு, பிசியில் போனால் டிஎன்எஸ் இஷ்யூ வருது, டிஎன்எஸ் மாற்றினா அதுவும் ஏதாவது படிச்சுட்டே விட்டான் ஐயா தான், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஜியோனாலே வந்து இஷ்யூ தாங்க. ஜியோனாலே இஷ்யூ. ஜியோனா ட்ரூ 5G 5.5G அப்படின்றது போக பிரச்சனை மட்டும் தான். ஃபைபர் இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள 5G நார்மல் 5G வந்து எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன். உங்கள் லொக்கேஷனில் நல்லா இருந்துச்சுன்னா பெட்டர். இன்னும் இவங்க எம்எஸ்ஐ திரும்ப எம்எஸ்ஐ வந்து பேக் டு ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு. ஆமாம், ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. லீவில் உட்காந்து கேம் ஆட சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க போல. ஓ, லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருங்க லேப்டாப்பு. ஆமாம், இப்போ தான் ஸ்கூல்லலாம் வந்து லேப்டாப் கேட்குறாங்களாமே, லேப்டாப்பில் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து லேப்டாப் ப்ரமோஷன், பிடிஎஸ் பேக் டு ஸ்கூல், சூப்பர். கிராஸா சீரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன் கேமிங், இதுக்காக வந்து 240Hz டிஸ்பிளே வச்சு வந்து ஏதோ லேப்டாப் வந்துருக்கு 4060. இதோட 4060 பாருங்க, கோர் i7 HX சீரீஸு 1,35,000 அடேங்கப்பா. அது ஆனால் அசால்ட்டாக இதுலேயும் இருக்குது 4060 வச்சு. அடுத்து கட்டானா சீரீஸு அகாடமிக் ஒர்க் அண்ட் கேமிங்கு. ஸோ இதில் வந்து 4060 வச்சு 1,20,000 ஒன்று இருக்குது, 4050 வச்சு 91,000 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 1 lakh ஒன்று இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. கிளா கேமிங்கா லேப்டாப்னு தானே சொன்னீங்க, இல்லை கிளா கேமிங் வந்து கேம் ஆடுறதுக்கு வச்சுருக்கீங்க. ஸோ 40,000 இருக்குது. இது அல்ட்ரா, இன்டெலோட அல்ட்ரா 7 இப்போ ஸ்னாப் ட்ராகனோட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ரன் ஆகும்ல. அடுத்த பிரஸ்டீஜ் சீரீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ், ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் தான் பிரஸ்டீஜ் சீரீஸ். ஸோ அது வந்து
ஓ இதுவே 85,000 ரூபா ஸ்டார்டிங்கா? ஆனால் இதில் போட்டிருக்கிற ப்ரைஸோட சில அமேசானில் சில சமயம் கம்மியாக இருக்குது. என்ன சார் ஸ்டெல்த் சீரிஸு ப்ரைஸே பார்க்க முடியல. ஹை எண்டு பர்ஃபார்மன்ஸு, லைட் வெயிட்டு, அகாடமிக் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நீட்ஸு. 1,80,000, 2 லட்சம், 2,80,000, 3,40,000. 3,40,000க்கு எம்எஸ்ஐயில் வாங்கிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு என்ன பண்ணுறது வச்சா? அதான் தெரியல. யாரோ ஒருத்தனுக்கு அதானே அவர் தானே போட்டுருந்தார், எம்எஸ்ஐ தானே போட்டுருந்தார். எம்எஸ்ஐ வந்து சர்வீஸ் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பிரச்சனைன்னு போட்டிருந்தார். டேங்க அப்பா. சைபோர்க் சீரிஸ் இது வந்து 1 லட்சம். இது வந்து 40, 50, 40, 60, அதுக்கப்புறமா 15GB, 16GB, 1TB, 4090 கிராஃபிக் கார்டோட. ஸோ இந்த ஆஃபர்லாம் வந்து எம்எஸ்ஐ பிராண்ட் ஸ்டோர்ஸு, ஆதரைஸ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ், ஆஃப்லைனு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு எல்லாத்துலேருந்து ஏப்ரல் 11ஆம் ஸ்டார்ட் ஆகுதான். 11லேருந்து 31 வரைக்கும், மே 31 வரைக்கும். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கமெண்ட் அருண் தீபக். ப்ரோ ஃபோன் கிஃப்ட் பண்ணோம், வெரி குட் கேமரா, மல்டிமீடியா யூஸ், லைட் கேமிங், V50யா, V50Eயா, ஐக்கூ Z10ஆ, Z10 Xஆ? ஏதோ வச்சு சஜஸ்ட் பண்ணுவேன். V50 தானே? V50 தான். V50E வந்து சுத்தம் இப்போ தான் நான் ஸ்பெக்ஸ் பார்த்தேன். V50Eக்கும் V40Eக்கும் டிஃபரன்ஸே ஒன்றும் பார்க்க முடியலைங்க. பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ? 100 mAh 5,500 5,600 ஆயிருக்கு. நீங்கள் V50Eக்கு வாங்கிறதுக்கு V50 வாங்கிடலாம். ஏன்னா ஐக்கூ Z10 Xலாம் கேமரா சென்ட்ரிக் கிடையாது. உண்மைதான். ஆனால் இது ஐக்கூ வந்து பேட்டரி சென்ட்ரிக் தான். மெயினி பேட்டரி, அப்புறம் மேபி டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த V50லேயே வந்து டிஸ்பிளே சூப்பர். டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, கேமராவும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரியரில் 2 50MP, அதனால உங்களுக்கு ஃபோனும் லைட் வெயிட் மாதிரி ஃபீல் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ நல்ல டிவைஸ் தான், என்ஜாய் பண்ணுங்க. V50 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. போடு நார்சோ 80 ப்ரோ இன்னைக்கு லான்ச்சில். நேற்று லான்ச் ஆயிடுச்சு. நேத்தா? ஆமாடா, இது நேற்று. இன்னைக்கு பிக்சலு, இன்னைக்கு வேற ஒன்று லான்ச் இருக்கு. அதுதான் நீ சொல்லிட்டு இருந்ததா? விவோவா? நிறையா விவோ V50 நிறையா லான்ச் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம் என்ன லான்ச் ஆயிருக்குன்ட்டு. சார் இதை பாருங்க, நார்சோ 80 ப்ரோ இருக்கா, கிட்டத்தட்ட வந்து ரியல்மி 14 அந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளேவும் இருக்குது. ப்ராசர் வந்து ஆனால் டிமென்சிட்டி 7400. பேட்டரி வந்து 6000 mAh இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. நார்சோவில் எல்லாமே 6000 mAh கொடுக்குறாங்க. அப்புறம் IP69 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 17,999. 2,000 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நைஸ். 18,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ AMOLED ஸ்க்ரீன் கிடச்சிரும். அப்புறம் 7400 கிடச்சிரும். அதுக்கப்புறமா 8GB ரேமு, 128GB, 256GB, சோனி IMX 882 எல்லாமே யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான். அல்ட்ரா வைட் கிடையாது, 2MP மோனோக்ரோம் சென்சார் தான் இருக்குது. 16MP ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, மில்டி கிரேட் டியூரபிலிட்டியும் இருக்குது. IP66, 68, 69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 6000 mAh பேட்டரி வச்சு 179 grams தான் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்னஸும் கம்மியாக இருக்குது பாருங்கள், 7.55 mm தான் திக்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரே ஃபோனையே மாற்றி இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை ஆனால் 179 grams பார்க்குறதுக்கு கிரேஸியாக இருக்குது. அதில் ஹைப்பர் க்ளோ அப்படின்ட்டு என்ன 20,000 ரூபாய்க்குள்ளார இப்படி ஃபோன்ஸ் வந்து 4,500 nitsங்கிறது சாதாரண மேட்டர் மாதிரி தள்ளிட்டு இருக்கானுங்க. சும்மா இது 4,500 nitsன்னு போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு HBM மோடு, அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த இடத்துல தான் ரியாலிட்டி தெரியும். ஆனால் மற்ற பேனலில் கம்பேர் பண்ணும்போது எப்படி இப்போ வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் போட்டிருப்பார். 50 mm வேப்பர் சேம்பர் கூலிங்கா? 7400 வேப்பர் சேம்பர் கூலிங்கா? அதான் நீ தான் சொல்கிறியா, சைனாலெல்லாம் 7th Gen 3 கொடுக்குறாங்க. 7th Gen 3 கொடுக்குறாங்க சைனாவில். ஆனால் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. அது உண்மைதான். டிசைன் பேர்லாம் வந்து போட்டு ஏதோ அந்த மெட்டாலிக் வித் அந்த ஆரஞ்சு ரிங் மாதிரி இருக்கிறது பயங்கரமாக இருக்குது. கவுட் பேனல் வேறு. ஸோ அதே இதில் வந்து நார்சோ 80Xும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் கேட்டகரி தான். அண்டர் 15K. 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 6,300 கிடைக்குது. 6000 mAh பேட்டரி. நம்ம இந்த ஃபோனா ரியல்மி 14X 14X இருக்குல்ல, அதே அப்படியே உல்ட்டா பண்ணி பேக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிசைனை மாற்றி இது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. 6000 mAh பேட்டரி, 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். இதில் IP69 ஆட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸ்பீட் வேவ் டிசைன் அப்படின்னு போட்டு LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்குது. அதில் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்குது. ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணுறான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி 50MP 2MP 16MP ஃப்ரண்ட் கேமரா. இதில் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் மென்ஷன் பண்ண சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதுலேயும் மில்டி கிரேட் டியூரபிலிட்டி இருக்குது. IP68, 69 ஆளுக்கு இந்த மில்டி கிரேடு
ஐபி ரேட்டிங்ஸு 6000 mAh பேட்டரி இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க பரவாயில்ல எல்லா கேட்டகரியிலையும். இது ஆனால் பாருங்கள் 13K போட்டிருக்கிறது வியப்பாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் உங்களுக்கு இதுவே வாங்கிடலாமே. ரியல்மி இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு ஆம்புலன்ஸ் ஸ்க்ரீன் வச்சு P3. P3 அது டெரர் ஃபோனு 6 Gen 4 அது வந்து 17,000 நினைக்கிறேன். கார்டு ஆஃபர்லாம் போட்டால் 15 கிட்ட இருந்து இது வந்து 14,000. கார்டு ஆஃபர்லாம் போட்டால் வந்து 12,000 அப்படின்னு போட்டுருக்கு. 12,000மா? வர வர இந்த ரியல்மி நார்சோ பயங்கரமான ப்ரைஸிங்கில் போயிட்டு இருக்கானுங்க. 12,000 13,000 ரெண்டு மாடல் இருக்கு. சூப்பரே. ஓகே, அடுத்த காமெண்ட்டுக்கு போட்டால் விஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா X200 ப்ரோக்கு ஃபோட்டோகிராஃபி கிட்ட இருக்கு இல்லையா, அது X200 அதாவது X200 அல்ட்ராக்கு இருக்கிற ஃபோட்டோகிராஃபி கிட்ட ப்ரோவில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. டைமென்ஷன் செட் ஆகாது. அடுத்த கமெண்ட்டுக்கு போகிறேன். கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் லேப்டாப் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ரைட் நவ் எல்லா ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்கமிங் டேஸில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எதனா சேல் வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த்து சம்மர் சேல் வரும்னு சொல்கிறாங்கல்ல, ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப கீனாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன வாட்ஸா, அப்போ தானே ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூட நம்ம டீல்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் எத்தனை இது வந்து பழைய அதே ப்ரைஸில் விற்குது, மற்ற இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆமாம், பழைய லேப்டாப் கூட வந்து டீல்னு போட்டிருப்பாங்க, அதே ப்ரைஸில் தான் இருக்கும். முன்னாடி ஏற்றிருப்பாங்க, திருப்பி அதை குறைச்சிருப்பாங்க, அதே ப்ரைஸ் தான். உண்மை, சீரியஸாக. ஸோ அதனால் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ரோ. நிஜமாவே டீல் போட்டிருக்காங்களா, நிஜமாவே ப்ரைஸ் கம்மியாக இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலன்னா நோட்ஸு. அடுத்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பட்ஜெட் வந்து 50,000 கார்டு ஆஃபர் இல்லாமல். சரியா? ஐசிஐசிஐ கிரெடிட், ஐ ஹாவ் SBI அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு. செலக்டட் லேப்டாப்ஸ் வந்து என்னென்னா அசோஸ் விவோ புக் 16 கோர் i5 12500H. இது வந்து அந்த 12th சேனலில் கரண்ட் ப்ரைஸ் 53K. ஆசோஸ் விவோ புக்கு 16 கோர் 5 120U 50K. ஆனால் எல்லாமே அசோஸில் தான் வச்சு சூஸ் பண்ணியிருக்காரு. ரைசன் சொல்லிடலாமா? ரைசன் 5X ஆகும். ரைசன் பெட்டர் இல்லை இன்டலோட. இப்போ நிலைமைக்கு அப்படி தாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் லேப்டாப் ஃபேன், அந்த லேப்டாப் கிரிக்கன்களோ அவங்க இதெல்லாம் கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் ஜென்ரேஷனில் ரைசன் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம முன்ன கமெண்ட் சாரி நான் வந்து 2020-21 டைமில் பண்ணும்போது நம்மளே சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் வந்து ஆப் இன்டர்னலாக டெவலப் பண்ணும்போது டெவலப்பிங் பிசி இல்லாட்டி மிஷின் வந்து இன்டெல் பேஸ்டாக இருக்கிறதுனால அதுக்கு தான் டெவலப் பண்ணுறாங்க. ரைசனில் வந்து அந்த காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வருதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ அப்படியே காலங்கள் மாறிவிட்டன. ரைசன் வந்து இப்போ டாப்புக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, இன்டெல் வந்து கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ ரைசன் லேப்டாப்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க ப்ரோ. சரியா? அதனால் நீங்கள் உங்களோட 3வது ஆப்ஷனே நல்லா தான் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரே. அடுத்த நியூஸ், விவோ X200 அல்ட்ராவோட எக்ஸ்டர்னல் லென்ஸ் சப்போர்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க. 200mm லென்ஸா பெருசாக இருக்குது, நல்லதாக இருக்குது. எனக்கு என்னென்னா 200MP கேமரா சென்சார் இருக்குல்ல, அந்த இடத்துல மாட்டுற மாதிரி தனியாக எக்ஸ்டர்னல் இது கவர் மாதிரி ஒன்று இருக்குது, மவுண்ட் மாதிரி, அது மேலே வச்சு இந்த மாதிரி மாட்டலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இல்லை வாட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது லென்ஸு. எனக்கு அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என் கேள்வி என்னென்னா, நான் சும்மா சைக்கிளில் போகும்போது நான் அதுக்கு தான் சொல்லியிருப்பேன், சும்மா பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பேன். இந்த லென்ஸோட நான் எப்படி பண்ண முடியும்? எல்லாருக்கும் கிடையாது. ஃபோட்டோகிராஃபி கிட்ட நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கிட்ட மாட்டி பேக்கெட்டில் வைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ அது அப்படி கூட ட்ரை பண்ண முடியுது. பட் இந்த லென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறனால நிஜமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அவுட்புட் தரமாக இருக்கும். கேமரா சாம்பிள் ஷேர் பண்ணியிருக்காங்களே. நடந்து போகும்போது சும்மா நம்ம வெளியில் நடந்துங்க வாக்கிங் போகிறோம் போதெல்லாம் இது சூப்பராக செட் ஆகும் ப்ரோஸ். ஒரு பேக்கெட்டில் வந்து லென்ஸ் போட்டுக்கலாம், இன்னொரு பேக்கெட்டில் ஃபோனு, எங்கேயா போய் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அழகாக மாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆன் த கோ ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குது. இந்த 200mm ஸ்டாண்டர்டு, அப்புறம் 800mm 1600. இப்போ விவோக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது வாட்ஸா. என்ன சேலஞ்சுனா, இப்போ இந்த லென்ஸ் விற்கிறாங்களா, அடுத்து X300 ப்ரோலையும் இது ஒர்க் ஆகணும், அல்ட்ராலையும். X300 அல்ட்ராலையும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் விளங்குமே தவிர சும்மா ஒரு ஃபோனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக லென்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கணும்னா கஷ்டம். இப்போது மோட்டோலாம் இந்த விதத்தில் நம்ம பாராட்டலாம், எல்லாருக்கும் கிடையாது. மோட்டோ மாட் Z சீரீஸில் ஞாபகம் இருக்கா, Z1க்கு வந்தது, அடுத்த 4 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் சொல்கிறான் 4 இயர்ஸ்க்குன்னு பார்த்தா மார்க்கெட்டே மாறிடுச்சு, எல்லோரும் 18:9 19:9 போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் கஷ்டப்பட்டு அதே ஃபார்ம் ஃபேக்டரில் அதே டைமென்ஷனில் 18:9 எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் மோட்டோ Z4ன்னு ஒன்று விட்டுருப்பாங்க. அது வரைக்கும் மோட்டோ Z1ல் வாங்கின மாட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், ஸ்பீக்கர்ஸு, கேமரா மாடியூல்ஸு, பவர் பேங்க் எல்லாமே ஒர்க் ஆகும். மேபி அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து ஒர்க் ஆகுமா இருக்கும். ஒர்க் ஆகும்னா சூப்பர்.
என்ன கேட்டால் அப்படி பண்ணணுங்கிறேன். இப்போ X200 அல்ட்ராக்கு வந்துருச்சா, X300 அல்ட்ரா வாங்கும்போது அதுக்கும் இது ஒர்க் ஆகணும். அப்படி இருந்தால் தான் சூப்பர். இது எப்படின்னா இப்போ ஜேஸில் லென்ஸ் சூப்பராக காஸ்ட்லியாக நீ வாங்கிடுற வச்சா, இப்போ கண்ணான் யூஸ் பண்ணிட்டு இருக்க 2010 வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எப்போவுமே நல்ல ஒரு லென்ஸ் வாங்கிடுறேன். அடுத்து 2020 இப்பயும் நீ அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்பயும் கண்ணான் தான் வாங்குற. பட் அதுக்கான லென்ஸ் பழைய லென்ஸை யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு இப்போ புதுசாக வாங்குற கேமராவுக்கு புதுசாக லென்ஸ் வாங்கணும், எல்லாமே மாற்றணும்னா கடுப்பாயிடும்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். ஆனால் எங்கள் ஃபோட்டோகிராஃபி கிட்டு போட்டு அதுக்கு மேலே தானே இந்த லென்ஸை போட்டிருக்காங்க. ஆமாம், ஃபோட்டோகிராஃபி கிட்டு போடலன்னா இந்த லென்ஸ் போட முடியாது. அப்படியா? அதனால தான் இந்த பண்டில் ஆஃபர் அது மாதிரி ஏதோ விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி கிட்டு ப்ளஸ் லென்ஸு இது ஒரு காசு. ஆனால் இந்த லென்ஸும் அதுவும் சேர்த்தே நீ சைனீஸ் யுவானில் வந்து 1500 சொன்ன பார்த்தியா, 17,000 அது உண்மையாக இருந்ததுன்னா சல்யூட். சைனாவில் அப்படி இருக்கும். இது முதல்ல இந்த ஃபோன் குளோபலில் வருமானு தெரியாது. இப்படி குளோபலில் வந்தாலும் 20,000க்கு மேலே யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ரைட்டா லெஃப்டா எந்த கிட்னி வைக்கிறது? சைனாவிலேருந்து அப்போ வந்து இதை நம்ம க்யூரியஸாக இதை டெஸ்ட் பண்ணோன்னா, எனக்கு என்னென்னா அந்த 200mm பொதுவாகவே அந்த 200 மெகாபிக்சலில் வந்து உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மாதிரி மேக்ரோ ஆப்ஷன் வர உண்டு, ஃப்ளோட்டிங் லென்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே நான் இது வைக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னும் எந்த அளவுக்கு என்னால் மேக்ரோ எடுக்க முடியும். ரொம்ப கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. தான் போட்டிருக்காங்களே 13 ஹை டிரான்ஸ்மிட்டன்ஸ் கிளாஸ் லென்ஸு இன் 3 குரூப்ஸ் கெப்லர் ஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. 13 கிளாஸ் லென்ஸ் வந்து உள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோனில் 7-8 வைக்கிறதுக்கே இதுவாக இருக்குது, இப்போ 13 லென்ஸ்னால் நம்ம பார்த்துக்கோங்க. ரொம்ப க்யூரியஸாக இருக்குங்க உண்மையாக சொன்னால். ஆனால் அது எப்படி வந்து ஆன் த கோ பாசிபிள் அப்படிங்கிறத யோசிக்கிறேன். பட் மற்றபடி இப்போ நான் இப்போ ரீசெண்டாக எடுக்கிற ஃபோட்டோஸ்க்காக நான் வேணும்னே வாக்கிங் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி போனால் தான் ஃபோட்டோஸ் இப்படி எடுக்க முடியுது. ஸோ அதுக்கு இது வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு ஜோக்குனா, நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பார்க்கு, பழைய மான்யூமெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போனோம்னா நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு டோக்கன் வாங்கி கார்டு வாங்கிட்டு போகணும். பார்த்துருப்பேன், நீ கேமரா கேரி பண்ணிட்டு போகிறீங்களா, ஒரு 500 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா டிக்கெட்டுன்னு போடுவாங்க அதுக்கு தனியாக. பட் இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் வந்து வேற லெவல். ஆனால் இப்போ இந்த ஃபோனை நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன், சப்போஸ் பேக்கேஜை செக் பண்ணாங்கன்னா அந்த லென்ஸை பார்த்தா என்ன சொல்லுவாங்கிறத ஒரு கேள்வி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு க்யூரியஸாக இருக்குது. பார்ப்போம், இது வரட்டும். இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து டைமென்ஷனே மாறுதுங்க கேமரா. அவங்க வந்து 35x 800mm வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது 1600mm 70x ஈக்குவலண்ட்டான். ஸோ நார்மல் கேமரா 30x எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து 70x வந்து குவாலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வேற லெவலு. க்யூரியஸாக இருக்குங்க, என்னத்த சொல்ல. ஏலே விவோ என்னென்னமோ பண்ணிட்டு போறையா. சரி, அடுத்து ரூபன் ஜோசப் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பெஸ்ட் பட்டன் ஃபோன் ஃபார் செகண்டரி டிவைஸ் வித் குட் வாய்ஸ் அண்ட் கால் ரிசப்ஷன் கைண்ட்லி சஜஸ்ட். இப்போ ரீசெண்டாக அந்த 2 வாட் ஸ்பீக்கரோட ஒன்று பார்த்தோமே வாட்ஸா, HMD 150யா, அது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. கரெக்ட் தானே? மியூசிக்கும் இருக்க போகுது, ஃபோன் கால்ஸ் பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. ஆனால் 2G அதில் போட்டுருந்தான் டுவல் பேண்டுன்னு 900 800 1800 தான் இருக்கும். ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு செகண்டரி ஃபோன் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆல்ரெடி BSNL இல்லாட்டி வோடாஃபோன் அப்படி இல்லைன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 2G உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். தெரிஞ்சு வாய்ஸ் 2Gயில் வாய்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. பட்ஜெட் இருக்கவே இல்லை வச்சா, நிஜமா நீ சொல்கிறது. இப்போ வாட்ஸன் சொல்கிற மாதிரி நான் செக் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பழைய 0000 சிம் போட்டு யாருக்காவது கால் பண்ணி பேசினாலே எதில் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த குவாலிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. பேஸ்லாம் ஃபீல் ஆகுது. ஹோய் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஹோய் வந்து அங்கே போய் ரீச் ஆகும்போது செம்மையாக இருக்குது. HD கால்ன்ற பேரில் இப்போ கொஞ்சம் டார்ச்சராக இருக்குது 4G விவோ LTEலாம். ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது ப்ரோ, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிவைஸ் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா மார்க்கோ த ஃபீனிக்ஸா, அவர் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Gemini Live அண்ட் Gemini Advance in 9 Pro and 9 Pro XLன்னு போட்டிருக்காரு. Gemini Live அட்வான்ஸ்டு வந்து உங்களுக்கு பிளான், அது உங்களுக்கு பிளான். அந்த பிளானில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு இந்த ப்ரோ எக்ஸ்பெரிமெண்டலு உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அது வந்து பிளான். அதெல்லாம் தான் மைண்டு. இப்போ வாட்ஸன் சொன்ன மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ். லைவ்னா என்னன்னா லைவாக உங்களுக்கு கேள்வி கேட்கறது, நம்ம இந்த லொக்கேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி லைவாக நீங்கள் வந்து அதோட இதுலேருந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். 100% அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு Pixel 9 இதில் அட்வான்ஸ்டு 1 year ஃப்ரீ கொடுக்குறாங்க 9 Pro 9 Pro XL. அது இல்லைனாலும் அது முடிஞ்சு போனாலும் இந்த லைவ் வந்து Gemini Live வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். Pixel 9ல் அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஆப்ஷன் எதுவுமே இல்லை, ஃப்ரீ கிடையாது. அதுலேயும் வந்து உங்களுக்கு Gemini Live ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. அவ்வளோதான். அட்வான்ஸ்டு உங்களுக்கு தனி பிளான், காசு கொடுத்து வாங்கணும். அந்த காசு கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அடுத்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் வருதுனாலும் உங்களுக்கு வந்துடும்.
மற்றவங்களுக்குலாம் லேட்டாக வரும். அது தவிர டோக்கன்ஸும் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் நிறைய இது பண்ணாலும் உங்களுக்கு 1 மில்லியன் டோக்கன் அதை கொடுப்பாங்கல்ல, நிறைய டோக்கன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டே இருந்தால் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. இந்த நீ ஸ்லோ ஆகிட்டேன் இப்போ இதெல்லாம் அப்படி தான் சொல்லலாம். நம்ம சாட் ஜிபிடிலாம் படுத்து தூங்கிடும், மெமரி ஃபுல். அப்படி நீங்கள் வந்து ஃப்ரீ யூசரு, அதனால உங்களுக்கு பொறுமையாக தான் வரும். பெய்டு யூசர் க்யூவில் நிற்கிறாங்க, நான் அவங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன் அப்படின்ட்டு. கரெக்டு தான், சமல்ல. ஸோ இதாங்க சரியா, அதான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க, கன்வே பண்ணியாச்சு. அடுத்து ரெட் மேஜிக் 10 ஏர். இந்த ஏர் மோகம் வந்து எல்லாரையும் தொத்திக்கிச்சு. இப்போ ரெட் மேஜிக்கில் வந்து ரெட் மேஜிக் 10 ஏர்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த வாரம். இதில் என்னென்னா மெயின் ஹைலைட்டு திக்னஸ்ஸு எவ்வளோனா 7.85 mm திக்னஸில் உங்களுக்கு வந்து லைட் வெயிட், ஏதோ பேலன்ஸாக இருக்குமா. உள்ள ஃபேன் இருக்குமா? எப்பயுமே ஃபேன் இல்லைன்னு நினைக்கிறேன். இது இந்த குட்டியாக ஒன்று இருக்குது, அது ஃபேன் மாதிரி தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃபேன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக பெருசாக இருக்குது, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃபேன் இல்லை, ஆனால் 7.8 mm திக்னஸ்ஸு ப்ளஸ் லைட் வெயிட் பாடியிலே வந்து உங்களுக்கு ஒரு கேமிங் ஃபோனு ஈஸியாக ஹோல்டு பண்ணலாம். இந்த இங்கே கேம் ஆடி கட்டுறேன் நம்ம இதுவாக இருக்குமா. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருக்குமா, 1:1 அந்த மாதிரி இருக்கும். இது பின்னாடி டிசைன் நல்லா இருக்குல்ல இந்த ஆரஞ்சில். ஆமாம், ஆரஞ்சில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, ஏதோ தனியாக எழுதிலாம் வச்ச மாதிரி. உங்களுக்கு பட்ஜெட் மிட் ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு நல்ல கேமிங் ஃபோனு வித் லைட் வெயிட் கேமிங்காக வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரூமர் படி வந்து இதோட வெயிட் வந்து 205 கிராம்ஸ் தான். 205 கிராம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, கேமிங் ஃபோனு உள்ள கூலிங் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் இருக்கும். அது தவிர 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்களாம். ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 3 பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கும். BOEயோட OLED ஸ்க்ரீன் தான், ஃபுல் HD ப்ளஸ் OLED ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz OLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. தின்னஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் இந்த ரேஞ்சு வித் 8 Gen 3 and 6000 mAh பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸ் இன்னும் 30,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சைனாவில். சூப்பர். ஸோ இதுவும் வரட்டும், நம்ம என்னென்னு பார்ப்போம். அப்புறம் MSD கார்த்திக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்மார்ட் வாட்ச் டெம்பர் கிளாஸ் குவரி ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸு. வாட்ச்பை ஆக்டிவ்க்கு தான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, இது டெம்பர் இருக்கும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எதுக்குன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் சைஸை காமிச்சிங்கன்னா அவங்களே எதாவது கட் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் சமாளிச்சிக்கலாம். அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுக்கு ரிசம்பிளன்ஸாக இருக்கக்கூடிய வெல் நோன் வாட்ச் எதுவோ அதுக்கு கட் பண்ணி அப்படி இதுக்கு ஒட்டி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னது, நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் கமெண்ட்டு இதுதான் வாட்ஸ் அந்த Huawei வாட்ச் ஆப் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. APK இன்ஸ்டலேஷன் நாட் சப்போர்ட்டிங். இன்ஸ்டலேஷன் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரில. APK மிரர்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து எடுங்க. நானே அதெல்லாம் எடுத்தேன், ஏன்னா அதில் போட்டிருக்கிற இதை ஸ்கேன் பண்ணால் இதுவே வர மாட்டேங்குது, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து மோஸ்ட்லி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சர்வருக்கு, இந்தியாவிலேருந்து போகிறத. VPN போட்டால் எடுக்குமா இருக்கும். அதுபோல் APK மிரர்னு ஒன்று இருக்குது, அதில் போய் வந்து Huawei ஹெல்த்துன்னு போய் தேடுங்க. Huawei ஹெல்த் தானே அந்த ஆப்பு, அதை போய் தேடுங்க. அதில் வந்து என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதில் XAPன்லாம் இருக்குது சில இதில், அது XAP இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்குது. ஐயோ அதெல்லாம் தலைவலி தான். கரெக்ட், சில இதெல்லாம் அப்படிதான் போஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஆமாம், வெறும் APK இல்லாமல் XAPKன்னு போட்டு XAPK இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணி XAPK இன்ஸ்டாலர் வழியாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இல்லாமலும் சில சைட்ஸில் இருக்கும், நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்பை தூக்கிடலாம். பட் ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ப்ளே ஸ்டோரில் வந்து ரொம்ப காலம் ஆச்சு தூக்கி. ஆமாடா. இது என்ன டிக்சன்? அடுத்தது டிக்சன் வந்து 1000 கோடி மதிப்புள்ள வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து சென்னையில் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நேற்று. ஸோ இது வந்து ஒரகடத்தில் இருக்கான், 45 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் சென்னையில். ஸோ இதில் என்ன இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, லேப்டாப்ஸு, ஆல் இன் ஒன்று PC, இதெல்லாம் வந்து ஆல் இன் ஒன் PC, அப்புறம் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து HP தான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மினிஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இதனால் வந்து 5000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஸோ கூடி ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த PLI 2.0 வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுற இதெல்லாம் வந்து லேப்டாப்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ HP வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்தது ஆதார் ஆப் ஃபேஸ் ID QR கோட் வெரிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வருது அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொபைல் ஆப்லேயே வந்து உங்களுக்கு எங்கேயாவது வெரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் ID உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே ஆப்லேயே ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சு. சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ரொம்ப வெயிட் பண்ண வேணாம், ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டும் வேணாம், உங்களுக்கு ஆதார் ஆப் இதில் காட்டி உங்களுக்கு நம்பர் என்டர் பண்ணி இதுவும் வேணாம், உங்கள் ஃபோன்லேருந்தே வந்து அப்படியே இது பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணுறேன். டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இந்த QR கோடு மட்டும் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜிஸ்டர்டாக இருக்கும்ல அந்த ஃபேஸை வந்து அப்படியே திருப்பி ஸ்கேன் பண்ணிட்டு
அப்படியே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர், நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி தானே இப்போ வருண் வந்து போட்டிருந்தார்ல டிஜே யாத்ரான்னு, அது வந்ததுக்கப்புறமும் பெரிய அட்வான்டேஜாக இருந்ததுன்னு டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்வாங்க. சில பேர் ப்ரைவசி அது இதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம், ப்ரைவசி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ண வேணாம். இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை. சில இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ப்ரூஃப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மற்ற ஏதாவது ப்ரூஃப் காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டுறீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்ட் தான். அதுவும் அந்த கியூஆர் கோடு வச்சு இது பண்ணிவிட்டு ஸ்கேன் த கியூஆர் கோடு, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அப்புறம் ஃபேஸ் ஐடி வச்சு டக்குன்னு இது பண்ணால் டப்புன்னு முடிஞ்சு போயிடுது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துலையுமே வந்து டெஸ்டிங்கில் இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்துடும் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி, இப்போதான் எனக்கு ரீசன் தெரியுது. நல்ல இன்ஸ்டாகிராம் ஆப் ஐபேடுக்கு இல்லை போல. ஆமாம், அதனால தான் ஐபேட் வந்து மெட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்வீட் எத்தனை காலம்? 2022 பாருங்க. இல்லை, என் கேள்வி என்னன்னா அதனால தான் ஐபேடில் பேட்டரி நிற்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க போல. முடிச்சு விட்றேன் நான். ஆமாம், ஐபேடுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணியே டிஸ்பிளே பேனல் பியுது. இது ஐபேடில் வந்து CPU ரீபாலிங் இஷ்யூ வருது. இப்போதைக்கு வெப் ஆப் மட்டும்தான் இருக்கான். ஃபோனில் எப்படி இருக்கோ அதே UI தான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வருது. ஆமாம், சைடில் பிளாக் பாரோட சுற்றிக்கிட்டு இருக்கும் போல. ஸோ 2022 சொல்லியிருக்காங்களாம். அது 2023 நாங்கள் எப்போ வேணால் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ 2025 இப்போ வந்து எப்போனாலும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பண்ணியிருக்கோம். 2030 இதே தான் சொல்லுவாங்க. இது யார் பிரச்சனை? ஆப்பிளோட பிரச்சனையா இல்லை மெட்டா வந்து இதெல்லாம் ஐபேடு வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஃபோனில் தான் வந்து நிறைய இதை ஸ்வைப் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும் அப்படி சொல்கிறியா? இல்லாட்டி ஐபேடுக்கு வரதா இருந்தால் மெட்டா வந்து இன்னும் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது உருட்டுவானான்னு தெரியலையே. தெரியல. இப்போ என்ன இஷ்யூ இருக்குமா இவ்வளோ தூரம் டிஸ்பிளேக்கு? அது இல்லை. இப்போ எதனால இதை கொண்டு வராங்கன்னா டிக்டாக்கோட அன்சர்டனிட்டி. இப்போ நிறையா லீகல் இஷ்யூ வருது இல்லை. இப்போ தான் அப்பப்போ பிளாக் பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க சைனீஸ் ஆப் அது இதுன்ட்டு. அதனால வந்து அப்படி தான் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்துச்சு. முன்னாடி டிக்டாக் தான் செம பாப்புலராக இருக்கும், அதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இப்போ எல்லாம் ரீல்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இதையும் பேன் பண்ணுறதா அப்பப்போ பேன் பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதை தூக்கிறதுக்காக வந்து இப்போது டேப்லெட்லேயும் வந்து இது வருது. அப்போ டிக்டாக் ஆப் நல்லா இருக்கும் போல் இருக்குது ஐபேடில். இல்லை உங்களுக்கு காயிடுச்சு இல்லாட்டி ஏன் பதறிட்டு வராங்க? ஸோ இப்போதைக்கு வரைக்கும் எப்போ லான்ச் ஆகும்னு தெரில, ஆனால் வரும் அப்படின்ட்டு வந்து மெட்டா வந்து இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான லீக்ஸ் அண்ட் நியூஸ். அது தவிர கமெண்ட்ஸ். ஸோ வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவரணி பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.